ஹாய் வணக்கம். நம்ம சுகி விமல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு ஒரு தொழில் வாய்ப்பு. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு. இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. நல்லா இருந்துச்சுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு தடவை நல்லா சொல்கிறேன். ஓகேங்களா? முட்டை ஓடு தூள் அது ஒரு தயாரிப்பு. முட்டை ஓடு இருக்குது பார்த்தீங்களா? முட்டை ஓட்டிலேருந்து நம்ம அதை பவுடராக ஆக்கி அது சேல்ஸ் பண்ணலாம். சரிங்களா? அது சேல்ஸ் பண்ணுறது அமேசான், ஃப்ளிப்கார்டு, மீஷோ அப்படின்னு நிறைய இதில் சேல்ஸ் பண்ணலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது லைசன்ஸில் நீங்கள் எடுத்து இது பண்ணலாம். அதுக்கு அடுத்தால நீங்கள் சேல்ஸ் பண்ணணுன்னா ஃபுட் சர்டிஃபிகேட், எம்எஸ்சி சர்டிஃபிகேட் இதெல்லாம் தேவை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதோட விலை என்ன, எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ முட்டை ஓடு பவுடர் ஒரு கிலோ அவங்க 1000 வரைக்கும் விற்கிறாங்க. நல்ல ஒரு குவாலிட்டிங்க இது. ஓகேங்களா? நம்ம கடையில் கிடைக்கும் பார்த்தீங்களா, முட்டை ஆம்லேட் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த முட்டை ஓடு ஒரு கிலோ பவுடர் 1000 ஒரு நல்ல குவாலிட்டி 1000. அதுக்கு குறைஞ்சி இருக்குது, 600 இருக்குது, 700 இருக்குது. ஒரு கிலோ 600, 700, 1000 இருக்குது. அதுக்கு கூடயும் இருக்குது. அது உங்களோட தயாரிப்பை பொறுத்து இருக்குது. இந்த முட்டை ஓடு பவுடர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எலும்பு சத்து நிறையா, கால்சியம் சத்து நிறையா இருக்கும். ஓகேங்களா? அந்த கால்சியம் சத்து இருக்கிறதுனால அந்த முட்டை ஓடு பவுடரை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம முட்டை சாப்பிட்றது கால்சியம் இருக்குது, ஆனால் அந்த முட்டை உள்ளே இருக்கிறதோட முட்டை ஓடுக்கு பவர் கூடனா சத்து அதிகம். சரிங்களா? நம்ம என்ன செய்வோம், நம்ம உள்ளது தான் எல்லாமே சாப்பிட்டு வெளியே உள்ளது தூரப்பட்டுருக்கோம். ஆக்சுவலாக அது அப்படி தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள் எப்படி பணக்காராகிறாங்கன்னா, எது வேஸ்ட் ஆகுதோ அதை வச்சு அதை அதை நம்ம யூஸ் பண்ணுறத யூஸ் பண்ணிக்கிடுவோம். அது நார்மலான மனுஷன். ஆனால் நம்ம தூர போடுறோம் பார்த்தீங்களா, அது ஒரு பிஸ்னஸாக தான். அவங்க தான் பிஸ்னஸ் மேன். ஓகேங்களா? ஒரு பிஸ்னஸ் மேன் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நீங்கள் எப்படி இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க, ஏன் பண்ணுறீங்கும்போது சொன்னாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள் சொல்லலை. அது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த முட்டை ஓடு தொழில் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். சிம்பிளானதான். நீங்கள் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், கரெக்டாக இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? இது ஒரு வலுக்கட்டாயமோ ஒரு இதோ கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஒரு முட்டை ஓடு நீங்கள் எப்படி சேகரிக்கணும் அப்படிங்கன்னா, நம்ம ஊரில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குது. சரிங்களா? அங்கே போய் பேசுங்க. என்னென்னா, ஒரு கவர் கொடுத்துருங்க. கவர் கொடுத்து நீங்கள் முட்டை உடைக்கிறது இதில் போடுங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அது பண்ணுவாங்க. ஏன்னா அந்த முட்டை ஓடை தூர தான் போடுறாங்க. ஓகேங்களா? அந்த முட்டை ஓடை தூர தான் போடுறாங்க. நிறையா ஹோட்டலில் முட்டை உடச்சி எல்லாம் தூர போடுறாங்க. ஓகேங்களா? நீங்கள் எல்லா கடையிலையும் பேசுங்க. இந்த முட்டை ஓடை தனியாக போடுங்க, நான் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் அவங்களுக்கு உதவிட்டும். ஒரு மாதத்தில் உங்களுக்கு கரெக்டாக அந்த ப்ராப்பராக அந்த நீங்கள் கொடுக்குற கவர்லேயோ ஒரு இதுலேயோ உங்களுக்கு கரெக்டாக போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஒரு டஸ்ட்பின் மாதிரி வச்சு அதில் ஒரு கவர் வச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக போட்டுருவாங்க. ஒவ்வொரு கடைக்கும் நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு 50 கடை, ஒரு 100 கடை கண்டிப்பாக. ஒரு சிட்டியை பொறுத்தவரையில் 50 கடையிலேருந்து 100 கடை. ஒரு கிராமத்துலேயே இப்போ 50 கடை இருக்குது. அதனால் 100 கடை அப்படின்னு வச்சுக்காங்க. ஒரு 100 கடையில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 10, 50 கிலோலேருந்து 30 கிலோ, 20 கிலோலேருந்து 30 கிலோ வரைக்கும் அந்த ஓடு நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு ஸ்டெப்பு. சரிங்களா? இதை நீங்கள் எப்படி பண்ணணும், நீங்களாக போய் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரல. ஒருத்தரை நீங்கள் இதை எல்லாம் ஒரு 50 கிலோ 50 கடைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டு ப்ரொமோட் பண்ணி நீங்கள் எல்லாத்துலேயும் கேளுங்க. இந்த மாதிரி இந்த ஓடை இது பண்ணுங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் சுதாரிப்பாங்க. எதுக்குன்னா, என்னடா தூர போடுற ஓடை நம்ம எதுக்கு வாங்குதாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு சொல்லணும். நான் ஒரு மருந்துக்காண்டி வாங்கதான் அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிச்சுட்டு அவங்க எதுவும் கேட்டாங்கன்னா, மாதத்துக்கு ஒரு 200 300 உங்களுக்கு லாபம் எவ்வளோ வருதோ அதை பார்த்து நீங்கள் பேசிக்காங்க. நல்ல ஒரு இன்கம் இருக்குது. சரிங்களா? அது உங்களோட விருப்பம். சரிங்களா? மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க எல்லாருமே. ஆனால் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா கேட்க ஆரம்பிப்பாங்க. ரைட்டுங்களா? அப்போ அந்த முட்டை ஓடை நீங்கள் ஃபஸ்ட்டு கடையை ப்ராப்பராக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் அதை கலெக்ட் பண்ணுறது உங்களால் கலெக்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக. ஏன்னா எல்லா கடைக்கும் நம்ம பண்ண முடியாது. ஒரே ஒரு ஆளை வேலை வைங்க. சரிங்களா? எல்லா கடையிலையும் கலெக்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட கொண்டு வரணும்னு சொல்லுங்கள். கொண்டு வந்துடுவாங்க. ஒரு நாளைக்கு எல்லா கடையிலையுங்கும்போது மேக்ஸிமம் சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு போனீங்கன்னா 10 மணிக்குள்ள ஒரு 50 கிலோ கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்துடுவாங்க. அதை கொண்டு நல்லா கழுவுங்க. தண்ணியில் போட்டு கழுவுங்க. சரிங்களா? கழுவி நல்லா வாஷ் பண்ணி சோப்பு உப்புலாம் போட்டுறாங்க. சும்மா நல்லா தண்ணியில் மட்டும் நல்லா கழுவுங்க. நல்லா கழுவி எடுத்து உங்கள் வீட்டில் மொட்டை மாடி இருந்துச்சுன்னா, சரிங்களா, மொட்டை மாடி இருந்துச்சுன்னா நல்லா காய போடுங்க. நல்லா காய போடுங்க.
நல்லா காய போட்டிங்கன்னா நல்லா காஞ்சிடும். ஒரு நாள் 2 நாள் நல்லா காயட்டும். ஒரு மொட்டை மாடி இருந்தாலும் பாருங்கள், இல்லைன்னா காகிதக்கு என்ன உண்டு அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கு நான் என்னன்னு சொல்லணுமோ உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் கிடையாது. நல்லா காய விடுங்க. காய விட்டது பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு எடுங்க. நல்லா மொறு மொறு மொறுன்னு காஞ்சிடும். அதை நல்லா நொறுக்குங்க. ஃபுல்லாக நொறுக்கிடுங்க. நொறுக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஓரளவுக்கு பவுடர் ஆகிடும். அதை ஒரு சாக்கு பை மேக்ஸிமம் ஒரு சாக்கிலே பிடிச்சிக்கிறோம். ஒரு சாக்கிலே பிடிச்சிடும். அதை நேராக போய் ரைஸ் மில்லில் போய் அரைங்க. சரிங்களா? அரைக்கேக்கு மேக்ஸிமம் ஒரு கிலோவுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 20 30 ரூபா வாங்குவாங்க. ஓகேங்களா? 20 30 கேட்டுக்காங்க. கேட்டுட்டு தொழிலில் இறங்குங்க. ஓகேங்களா? அதை போய் ரைஸ் மில்லில் அரைச்சி அப்படியே கொண்டு வந்துடுங்க. வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு அடுத்தால ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ மாதிரி பவுட்ரு வந்து ஒரு இது கவர் வாங்கிக்காங்க. கவர் வாங்கி பேக்கிங் பண்ணிக்காங்க. எதுவுமே இதில் எதுவுமே போட வேண்டாம். உங்கள் லோகோ எதுவுமே போட வேண்டாம். பேக்கிங் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் சிம்பிளானது, ஆன்லைனில் நீங்கள் வந்து ஹோல்சேலில் கொடுக்குற மாதிரி ஒரு இது பண்ணுங்கள். எந்த வந்து பவுடர் கிடைக்கும், முட்டை ஓடு பவுடர் மொத்த விலைக்கு கிடைக்கும்னு மட்டும் போடுங்க. சில்லறை நீங்கள் விற்று நீங்கள் எப்போவும் இதாகிட்டு அதுக்கு சர்டிஃபிகேட் எடுக்கணும், அதுக்கு அடுத்தால எம்எஸ்சி சர்டிஃபிகேட் எடுக்கணும், நிறைய எடுக்கணும். அதெல்லாம் நீங்கள் பண்ணவே வேண்டாம். ஆக்சுவலாக அதெல்லாம் பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுக்கலாம் வேண்டாம். ஒரு இது மட்டும் போடுங்க, விளம்பரம். நீங்கள் ஃபேஸ்புக்கில் மற்றபடி எது வேணுமோ அதில் போடுங்க. மொத்தமாக முட்டை ஓடு பவுடர் கிடைக்கும், எக்ஸீல்டு பவுடர் கிடைக்கும்னு மட்டும் போடுங்க. அது நாட்டுக்கோழி முட்டை அரிசம் தனியாக இது பண்ணிக்காங்க, இந்த முட்டை அரிசம் தனியாக எடுத்து இது பண்ணிக்காங்க. ஓகேங்களா? கிடைக்கும் அப்படின்னு போடுங்க. மேக்ஸிமம் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து கால் கண்டிப்பாக வரும். ஏன்னா வந்து இதை வாங்கிறதுக்குன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை வாங்கிறதுக்குன்னே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்கள நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்தாருல, அவர் எல்லாத்தையும் சொன்னார். ஆனால் எங்கே சேல்ஸ் பண்ணணும், எங்கே இது பண்ணணும் சொல்ல மாட்டேங்க. அதுதான் தொழில் ரகசியம். அந்த தொழில் ரகசியத்தை மட்டும் நம்ம கற்றுக்கணும். தொழில் எல்லாமே ஒரு இடத்துக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் அவர் சொல்லலை. ஆனால் சொன்னாலும் நம்ம பண்ணுவோம். நம்ம அவங்களுக்கு ஒரு ஆப்பு இந்த மாதிரி அது வந்து ரகசியம் தான் இருந்துட்டு போகுது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் என்ன செய்யணுங்க, இதை மாதிரி விளம்பரம் போடுங்க. யாராவது ஒரு ஆள் உண்மையான ஆட்கள் கால் பண்ணுவாங்க, எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு. அவங்ககிட்ட ஒரு இது கேளுங்க. 1 கிலோ வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் எடுக்கிறாங்க. சரிங்களா? உங்களோட குவாலிட்டியை பொறுத்தவரை மேக்ஸிமம் 1 கிலோவுக்கு 300 ரூபா எடுக்கிறாங்க. 300 ரூபா குறைஞ்சது எடுக்கிறாங்க. அந்த மாதிரி மொத்த வியாபாரிகிட்ட நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா 50 கிலோ கொடுத்தீங்கன்னா கணக்கு பண்ணிக்காங்க. 300 50 300 கிலோவுக்கு எவ்வளோன்னு கணக்கு போட்டுக்காங்க. எனக்கு கணக்கு போட்டு சொல்கிறதுக்கு டைமில் நான் லைவ்லேயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கணக்கு போட்டுக்காங்க எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அதில் மேக்ஸிமம் உங்களுக்கு அரைக்கிறது, இவங்களுக்கு 50 கிலோ ஒரு நாள் கூலி, இது எல்லாம் சேர்த்தா மேக்ஸிமம் ஒரு 1000 ரூபாய் தான் ஆகும். சரிங்களா? ஒரு 1000 ரூபா. அப்போ 1000 ரூபாய்ங்கும் போது உங்களுக்கு 1000 ரூபா உங்களுக்கு செலவு. சரிங்களா? அது போக அந்த பவுடரு, அந்த பேக்கிங்கு, இதெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 500 550 சாரி 100 150 ரூபாயில் உங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். 1 கிலோவுக்கு உங்களுக்கு 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா லாபம் இருக்குது. அப்போ 50 கிலோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு 5000 ரூபா சேலரி, 5000 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதை வந்து ஹோல்சேலில் வைங்க. சரிங்களா? 5000 ரூபா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே பண்ணுறீங்க, மொத்தமாக ஒரு ஆள்கிட்ட கொடுங்க, மொத்தமாக 5000 ரூபா உடனே ஏகப்பட்ட கிலோ வாங்குதாங்க. டன் கணக்கில் போகுது. ஆனால் எங்கே போகுது, யார் வாங்குதான்னு சரியாக தெரியல. அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். தொழில் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, அவர் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் மூலியமாக நான் என்னடா பண்ணுறாரு ஏன்டா பண்ணுறாரு நான் பார்த்தோம்னா, இந்த தொழிலெலாம் பண்ணுறாங்க. ஏன் சார் இதெல்லாம் எடுக்கீங்க வைக்கிங்கன்னா ரொம்ப க்ளோஸுங்க மாதிரி சொன்னார். சொல்லிவிட்டு ஆனால் எங்கே சார் இதை பிடிக்கிங்கன்னு சொல்ல மாட்டேங்குது. அதை சொல்லிட்டா நம்ம ஏதாவது பண்ணி நம்ம வேறு ஊரில் போய் சம்பாதிக்கலாம். அது சொல்ல மாட்டேங்க. சரி, ஓகே, அது தொழில் ரகசியம் இருக்கட்டும்னு சொல்லி விட்டாச்சு. நானும் அதை தேடிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக கிடைக்கும். கிடைச்சா உங்களுக்கு அந்த இதை சொல்கிறேன். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உண்மையான ஒரு இது. அது போக நீங்கள் எஃப்எஸ்சி சர்டிஃபிகேட்டு, எம்ஐசி இதெல்லாம் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே ஜிஎஸ்டி எல்லாம் வாங்கினா ஆன்லைன்லேயே விற்கலாம். 1 கிலோ 600 ரூபாயில் இருந்து 1000 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா 1 கிலோ மேக்ஸிமம் 500 ரூபாய்க்கு விற்றாலும் 50 கிலோ எவ்வளோன்னு பார்த்துக்காங்க. ஒரு நாளைக்கு 10 கிலோ போடுங்களேன். 10 கிலோ விற்றாலும் கண்டிப்பாக விற்றுரும். உலகம் பெருசு. 10 கிலோ விற்றீங்கன்னா 5000 ரூபா. 10 கிலோ விற்று 5000 சம்பாதிக்கலாம். மொத்தமாக 50 கிலோ கொடுத்து மொத்த வியாபாரிகிட்ட கொடுத்தோம் 5000 சம்பாதிக்கலாம். அது உங்களோட திறமை. ஓகேங்களா? இது வந்து யாருமே யாருமே பண்ண மாட்டேங்காங்க. ஏன்னா வந்து இந்த தொழில் வந்து யாருமே தெரியாதுங்கிறத விட இது சொல்கிறாங்க நிறைய பேர்.
பண்ணுறவங்க ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அந்த பண்ணுறவங்களோட டெக்னிக்கில் அதை வச்சு பணத்தை சம்பாதிக்காங்க. ஈஸியாக சம்பாதிச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் எப்படி சம்பாதிக்காங்க, நிறைய விஷயங்கள் எப்படிடா பணம் வருது அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. எங்கிட்டாவது ஒரு இடத்துல பண்ணிவிட்டு வீடு எடுத்துருக்காங்க, இல்லைன்னா எங்கிட்ட அங்கிட்டு வெளியூர்லேயே எல்லாம் பண்ணிவிட்டு கமுக்கா முடிச்சுட்டு வராங்க. ஆனால் நம்ம என்ன செய்தோம் அவங்கள, ஆஹா இவன் தப்பான வழியில் பண்ணுறான். பணக்காரன் 75% நல்ல வழியில் தாங்க அவங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்காங்க. ஒரு பணம் ஒரு லிமிட் வந்ததுக்கு பிறகு அவனை நம்ம ஏகப்பட்ட கெட்டது சொல்கிறோம். ஆஹா அவன் அப்படி சம்பாதிச்சான், ஆஹா இப்படி சம்பாதிச்சான். நம்ம வாயில் சொல்லி 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 நம்ம கெட்டு போய்கிட்டே இருக்கோம். யாரையும் குறை சொல்லாதீங்க. எப்படி சம்பாதிச்சாங்க அவங்க, அதே மாதிரி அவன் நல்ல வழியில் சம்பாதிச்சானா கெட்ட வழியில் நம்ம அவங்கள மாதிரி நம்ம சம்பாதிக்க பார்க்கணும். ஓகேங்களா? அதனால் இந்த தொழிலை நீங்கள் பிடிச்சிருந்தால் பண்ணி பாருங்கள். நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த இடம் தெரியல. நான் அந்த இதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். ஏன்னா நான் வந்து இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு வேலை எல்லாம் பரவாயில்லாமல் இருக்குது. அது போக நிறையா சொல்லியிருக்கேன். அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு 1000 1500 கிடைக்குது. அடிஷ்னலாக இதையும் பண்ணலான்னு ஆசைப்படுவேன். அதனால் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், இந்த தொழில் எக்கு முட்டை ஓடு எக்கு முட்டை ஒன்று தானே. கொஞ்சம் வயிறு மணி 2 மணி சாப்பிடலை, அதனால் கொஞ்சம் சில்காகி பிடிச்சிட்டாங்க. முட்டை ஓடு பவுடர் சரிங்களா, எக்ஸில்டு பவுடர் சரிங்களா, நல்ல ப்ராஃபிட் இருக்குது. நீங்கள் கூகுள்லேயோ இல்லைன்னா யூடியூப்லேயோ நிறையா அதை கற்றுக்காங்க. எங்கே வாங்கலான்னு பாருங்கள். நல்ல ஒரு வீட்டில் இருந்த அளவுக்கே நீங்கள் உங்களுக்கு நம்ம சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? இதை பற்றி வேறு எதுவும் தகவல் இருந்துச்சுன்னா நான் பார்த்து சொல்கிறேன். என் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதோட ஃபுல் டீட்டெயிலோ இல்லை அப்படின்னா எங்கே விற்கலான்னு தெரியும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் விஜய். டிங் டிங்.